இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அடுத்த எக்ஸாம் தான் எழுத வந்திருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸாமை போன எக்ஸாமில் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்கல்ல, அதனால திருப்பி போடுற எக்ஸாம் வந்து இவங்க அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. கூடவே செகண்ட் ஹீரோவும் தம்பியுமே வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. அதனால இவங்களுமே அந்த இடத்துக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோயினுக்கும் நல்லபடியாக என்கேஜ்மெண்ட்டுமே நடந்து முடிஞ்சிருக்கும். இங்கே செகண்ட் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாள். ஃபோட்டோலாம் வளைச்சு எடுத்து அவளுமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாள். ஹீரோவுமே வேறு வழியே இல்லாமல் போஸ்ட் கொடுத்துட்டு அவனுமே அங்கேருந்து போவான். இந்த பக்கம் ஹீரோயின்மே நல்லபடியாக எக்ஸாமெல்லாம் எழுதிட்டு ஹாலை விட்டு வெளியே வருவாங்க. வந்ததுமே அவங்க சோஷியல் மீடியா பேஜை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே பார்த்தா ஹீரோவோட இதில் வந்துட்டு அந்த போஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அவங்களுமே அந்த இதை பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக செகண்ட் ஹீரோவுமே அங்கே வருவான். எதை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவளுமே சொல்ல மாட்டா, இல்லை சும்மா பார்த்துட்டு இருந்தேன் ஃபோனை அப்படின்ற மாதிரி அவளுமே ஏதோ சொல்லி மழுப்பிடுவா. அப்போ இவனுமே சொல்லுவான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோயினுக்கும் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டா அப்படின்றப்போ இவளுமே சோகமாகவே ஆமாம் கேள்விப்பட்டேன் தெரியும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். இவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான், பாரு இந்த பணக்காரங்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல, ஒன்றை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓன் பின்னாடியே கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டே அலைஞ்சான், பார்த்தா இப்போ திடீர்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹீரோயினை போய் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டான். இந்த பணக்காரங்க எல்லாமே இப்படி தான், சும்மா இப்படி பொண்ணுங்க பின்னாடி அவங்க டைம் பாஸ்க்காக சுற்றுறது போல், ஆனால் அவங்க லெவலுக்கு இருக்கவங்கள தான் அவங்களுமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பார்த்தியா யாருமே நல்லவங்க கிடையாது, கடைசியில் ஒன்றே அவன் சீட் பண்ணிட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணுற செகண்ட் ஹீரோமே, என்ன நீ சந்தோஷமாகவே இல்லை, ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்டுருவான். இவளுமே இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிவா 2 பேரும் சாப்பிட போகலான்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவா ஹீரோயினுமே அவனை. அடுத்த நாள் ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோவை மீட் பண்ணி பேசுவான். அப்போ அவனுமே சொல்லுவான், சீக்கிரமே இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிடு, ஏன்னா உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமேல் நீ தான் இந்த கம்பெனியை பார்த்துக்கணும், அதனால நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி திருப்பியும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ என்னோட ரெஸ்டாரண்ட் என்ன ஆகுறது அப்படின்றப்போ, இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணி வை, இல்லை அப்போ வேறு யாரையாவது விட்டு அதை மேனேஜ் பண்ண சொல்லு, ஆனால் நீ இப்போ ஜாயின் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இப்போதைக்கு கம்பெனியில் கொஞ்சம் நிறைய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, நீ என் கூட சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனியும் திருப்பி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும், அதனால் நீ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு கொஞ்சம் கோபமாகவே இருக்கும். இந்த கம்பெனின்னு இதை காரணம் காட்டியே என்ன செகண்ட் ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுக்கு கம்பல் பண்ணீங்க, நான் சரி ஓகே உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது இந்த கம்பெனிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே விட சொல்கிறீங்க, இப்படி நான் எல்லாத்தையுமே இதுக்காக நான் விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, உங்களுக்காக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, இதை என்னால் விடவே முடியாது, திருப்பியும் கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது சொல்லுங்கள், நான் வேணா அப்போ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அங்கேருந்து போயிடுவான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு தூக்கம் வராமல் அவள் தம்பியை போய் எழுப்பி கூப்பிட்டுட்டு இருப்பா. எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரல, வெளியே வரையா, நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் தம்பியை கூப்பிடுவா. அவனுமே வருவான். அப்போ அவன்கிட்ட பேசுவா, ஹீரோவை பற்றி தான் பேசுவா. ஹீரோவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவனுமே என்ன திடீர்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி கேட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதோ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவள் சொல்லிட்டு இருப்பா. அதே பக்கம் இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே தூக்கம் வராமல் உட்காந்துட்டு இருப்பான். கூட அவள் தங்கச்சி தான் கம்பெனிக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அவளுமே பேசிகிட்டு இருப்பா, அண்ணா இப்போல்லாம் உன்னை பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது, யாரையும் நீ லவ் பண்ணுறியா, உண்மையை சொல்லு, நீ ரொம்ப சோகமாகவே இருக்கு அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் யாரையும் லவ்லாம் பண்ணலை, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆல்ரெடி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமேல் அதை பற்றி பேசாத, அதே போல் அவளுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுமே ஹீரோவை பற்றி கேட்டுட்டு இருப்பான். அவள் தம்பியுமே சொல்லிட்டு இருப்பா, செகண்ட் ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லவன் தான், எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நல்லவன் தான், இவனை விட இவன் ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப நல்லவனாகவும் தான் எனக்கு தெரியுறான், செகண்ட் ஹீரோவுமே நல்லவன் தான், அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அதெல்லாம் ஏற்றுக்கலாம், ஆனால் இவனையும் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு என்னமோ செகண்ட் ஹீரோ தான் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவள் தங்கச்சியுமே சொல்லுவாள், அண்ணா நீ உண்மையை சொல்லு, லவ் பண்ணுறேன்னா என்கிட்ட உண்மையாக ஓப்பனாக சொல்லிடு, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் முடியலை, அதே போல் அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவளுக்கும் கல்யாணம் முடியலை, அதனால் உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, உண்மையை சொல்லு, நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த பக்கம் கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. மாற்றி மாற்றி 2யுமே காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயின்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவள் தம்பிக்குமே கொஞ்சம் டவுட் வரும். அக்கா நான் ஒன்று கேட்பேன், ஓப்பனாகவே கேட்பேன், நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும், உனக்கு ஒரு வேளை ஹீரோவை பிடிச்சிருச்சா, ஒரு வேளை அவனை உனக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்க, லவ் பண்ணுறியோ அப்படின்றப்போ, டேய் லூஸ் மாதிரி பேசாத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு நல்லா தெரியும்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், நல்ல ஃப்ரெண்டு, அதனால் நான் கேட்டேன், மற்றபடிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. இந்த பக்கம் என்னென்னா ஹீரோவுமே அதே தான் சொல்லுவாங்க, பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது,
எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளோதான், மற்றபடிலாம் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் லவ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அப்போ இந்த பொண்ணுமே சொல்லுவா, அண்ணா நீ எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுற, ஆனால் என்கிட்ட மறைக்கிற, ஒருவேளை உனக்கு செகண்ட் ஹீரோயினியை பார்த்தா பயமாக இருக்கோ அதனால தான் நீ ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் யாரை பார்த்தும் பயப்படலாம் இல்லை, எனக்கு யார் மேலேயும் லவ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இவன் தங்கச்சிக்கு டவுட் இருக்க தான் செய்யும். இங்கே பாருன்னா நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, உனக்கு ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்கு, இன்னும் உனக்கு சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோ, ஏயா பியா நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவள் தங்கச்சியுமே சொல்லுவா. இந்த பக்கம் என்னன்னா ஹீரோயினோட தம்பியுமே, அக்கா எனக்கு தெரிஞ்சு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவளுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட போய் இதை வந்து பேச வந்த பாரு, போய் தூங்கு, நான் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கே வந்து தூங்க போயிடுவாங்க. அடுத்த நாள் ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்காக தான் வந்திருப்பாங்க. இவங்க ஆல்ரெடி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க, அதனால அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. 2 பேருமே இன்டர்வியூமே நல்லபடியாக பண்ணிவிட்டு ஹீரோயினுமே இப்போதைக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல டெம்பரரியாக, ஹீரோட கம்பெனியில் தானே வேலை பார்ப்பாங்க, அங்கே வந்து அவங்களோட வேலை எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோட அப்பாவுமே அந்த வழியாக கிராஸ் பண்ணி போவாங்க. அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்த உடனே, நான் சாப்பிட போகிறேன், என் கூட வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒரு ஹோட்டலுக்கு தான். இவங்க கம்பெனி விட்டு போன அதே டைமுக்கு தான் செகண்ட் ஹீரோயினுமே அங்கே கம்பெனிக்குள்ளே வருவாங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாட்டா. என்ன ஹீரோயினியை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்பா. பாஸ் தான் ஹீரோயினியை சாப்பிட்றதுக்காக லஞ்சுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்மே சொல்லுவான். இவளுக்குன்னா டென்ஷனாக இருக்கும், ஏன் இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு கொஞ்சம் கோவமாகவே இருக்கும். இவளுமே அந்த ஹோட்டலுக்கு தான் வந்து பார்ப்பா. அந்த இடத்துல வந்து பார்த்தா 2 பேருமே பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பாவும் எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்கன்னா, ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோ பற்றி சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ எதுவுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்காமா, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவனுக்கு, நீ சொன்னால் கண்டிப்பாக அவன் எதுனாலும் கேட்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சீக்கிரமே கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுமா, நீ சொன்னால் கேட்பான் அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவன்கிட்ட வந்து சொல்கிறேன், கொஞ்சம் அவன்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டுமே சொல்லுவாங்க. ஹீரோயின்மே சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. இந்த இடத்துல செகண்ட் ஹீரோயின்மே இவங்க 2 சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு கோவமாகவே இவன் என்ன பண்ணுவான்னா, இங்கேருந்து கிளம்பி எங்கே வருவா அப்படின்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வருவா. அங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்காக தான் வருவா. அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த சின்ன பொண்ணுமே இருப்பா, ஹீரோவோட தங்கச்சியுமே இருப்பா. என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இல்லை உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பா, இந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு. அப்போ அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, ஹீரோ இங்கே இல்லையே அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவாள், நான் ஹீரோ பற்றி பேசுகிறதுக்காக வரல, அங்கிளை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவாள். அப்போ இந்த சின்ன பொண்ணுமே நீ ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவாள், அங்கிளை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, இதை நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே சொல்லுவாள். அங்கிளுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அடிக்கடி 2 பேருமே வெளியே போகிறாங்க, இன்றைக்கி அங்கிள் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, கம்பெனியில் தான் இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். இல்லை 2 பேரும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி ஜாலியாக சந்தோஷமாக டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். இதை கேட்குற இந்த ஆண்டியால் எதையுமே நம்ப முடியாது. அப்போ அவளுமே சொல்லுவாள், இல்லை அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி அந்த பொண்ணை பற்றி என்கிட்டயுமே சொல்லியிருக்காரு, அவரோட உயிரை காப்பாற்றினதே அந்த பொண்ணு தானாமே, அந்த பொண்ணை பற்றி எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும், என் வீட்டுக்காருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். ஆனால் செகண்ட் ஹீரோயினை விட மாட்டா, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நான் தப்பாக எதுவுமே சொல்லலை, நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன், நான் என் கண்ணால் பார்த்தேன், யார் சொல்லி நான் கேட்கல, இதை நான் என் கண்ணாலே பார்த்தேன், இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஹீரோ கூட சுற்றிட்டு இருந்தா, ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சுற்றிட்டு இருந்தா, இப்போ ஹீரோக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இப்போ அவள் ஏதாவது பெரிய பணக்காரங்களா பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கிளை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ நல்ல பொண்ணு கிடையாது, இப்போ அங்கிள் கூட சுற்றிட்டு இருக்கா, அதனால் பார்த்து இருந்துக்கோங்க, அங்கிள்கிட்ட நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஏதோ பிட்டெல்லாம் போட்டு விடுவா அவனை பற்றி தப்பா. இவளுக்குமே வர வழியே இல்லை, இவள் இந்த அளவுக்கு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமே கொஞ்சம் சங்கடமாயிரும், ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை விட்டுட்டு வேறு எதுவும் பொண்ணு கூட இவர் இல்லீகல் அஃபேரில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்துடும். நல்ல வேளை நம்ம சொன்னது எல்லாத்தையும் இவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு நாள் உங்களை வந்து பார்க்குறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அங்கிளை நான் பார்த்துக்கிறேன், அவர் எங்கெங்கே போகிறான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இவளுமே அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணுமே கீழே இறங்கி வருவா. அம்மா என்னாச்சு, என்ன பேசுனாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பா. இவன் சோகமாகவே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே, இல்லையே நீ வரும்போது நல்லா சந்தோஷமாக இருந்த, இப்போ ரொம்ப சோகமாக இருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் செகண்ட் ஹீரோயினி தானே, இருக்கு நான் அவளை போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவா. அப்போ அவங்க அம்மாவுமே, இல்லை விடு அவளெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், இதுக்கெல்லாமே காரணம் உன்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினி சொன்ன எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்ணுக்கிட்டே சொல்லுவா. அம்மா அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீயும் அப்பா போய் சந்தேகப்படுறியா, அப்படிலாம் கிடையாது, நம்ம அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாதுமா, நீ எல்லாம் அதை பற்றி யோசிக்காத அப்படின்றப்போ, இல்லை எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க.
சரி உனக்கு டவுட்டாக இருக்குல்ல, அதை பற்றி என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன், அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே அங்கேருந்து போவா. ஆமாம், அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன, பொண்ணோட பேரை சொல்லேன் அப்படின்றப்போ அவளுமே ஹீரோயினோட பேரை தான் சொல்லுவா. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.